ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 9th நியூ புக் தமிழ் இயல் 1ல் இருக்கக்கூடிய உரைநடை, செய்யுள், இலக்கணம் எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். தென் பார்த்திங்கன்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். தென் பார்த்திங்கன்னா இலக்கணம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எதெல்லாம் ஷார்ட்டாக படிக்கணும்னு சொல்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. 6th to 8th வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்யுள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உரைநடை கொடுத்துருப்பாங்க. 9th பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உரைநடை கொடுத்துருக்காங்க. மொழி ரிலேட்டடாக இந்த லெசன் ஃபுல்லாக இருக்க போது, அதாவது இந்த இயல் ஃபுல்லாக இருக்க போது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம்னு ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் மொழி பற்றினது தான் இருக்குது. ஃபுல்லாமே வாங்க நம்ம பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பத்தில் திராவிட மொழிகளில் மூத்த மொழி எந்த மொழின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை தான் சொல்கிறாங்க. திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் மொழி. ஓகேங்களா, திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் மொழி. இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லாம் பேசுகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம குகை காலத்தில் வாழ்ந்த ஆதி மனிதர்கள்லாம் சைகைகளை யூஸ் பண்ணுவாங்க, ஒலிகள் யூஸ் பண்ணுவாங்க, ஓவியங்கள் மூலயமா தெரிவித்தாங்க. இப்படி தெரிவிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்களால பருப்பொருள்களை மட்டும்தான் உணர்த்த முடிஞ்சது, நுண்பொருள்களை உணர்த்த முடியலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது மனிதன் தன் கருத்துக்களை தெரிவிக்க, ஒரு மனிதன் இன்னொருத்தர்கிட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு அவங்க முதல்ல யூஸ் பண்ணது மொழி. அதுக்கு மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள்னு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலயமா பெருசாக அவங்களால ரீச் பண்ண முடியலை. பருப்பொருள்களை மட்டும்தான் தெரிவிக்க முடிஞ்சது. நுண்பொருள்களை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட கருத்துக்களை ஷேர் பண்ண முடியல அதன் மூலயமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைகைகளோடு ஒலிகளும் சேர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒலிகள் ப்ளஸ் சைகைகள், கை ஜாடைகள் மூலமாக குரல் மூலயமா ஒலி எழுப்புறது, அது நாளடைவில் என்ன ஆயிருக்குன்னா மொழியாக மாறியிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா மனித இனம் பார்த்திங்கன்னா வாழ்கிற இடம், இயற்கை அமைப்பு சார்ந்தது பல மொழிகள் உருவாயிருக்கு. இப்போ நார்மலாக பார்த்திங்கனாவே நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, உருது, சமஸ்கிருதம்னு ஏகப்பட்ட மொழி இருக்குது. இதற்கு ஃபஸ்ட்டு அவங்க ஒலி தானே எழுப்புனாங்க, சைகைகள் மூலிமா தான் பேசுனாங்கன்னா அவங்கவுங்க இயற்கை அமைப்பு இடத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த மொழியும் வேறுபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பல மொழி குடும்பங்களாக உருவாகியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் பார்த்திங்கன்னா 1300க்கும் மேற்பட்ட பேசப்படும் மொழிகள் இருக்குது. இதை 4 மொழி குடும்பம்லாம் பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேசுகிறாங்க. அதுலேயே 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இதில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா 4 மொழி குடும்பங்களில் பொருந்தாத ஒன்றுன்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்திய ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரே ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 மொழி குடும்பங்களாக அந்த 1300 மொழிகளை பிரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்குலாம் திராவிட மொழிகளில் வரும். இதை பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல மொழிகள் பேசுகிறதுனால மொழிகளின் காட்சி சாலைன்னு இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் அகத்தியலிங்கம். இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, அகத்தியலிங்கம். இந்த லெசன்லேயே நிறைய அறிஞர்கள், மொழியியல் அறிஞர்கள் வராங்க. அவங்கெல்லாம் அந்த ஆப்ஷனில் இருப்பாங்க. அப்போ இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் யார், அகத்தியலிங்கம் அவர்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திராவிட நாகரிகம் பழமையான நாகரிகங்களில் ஒன்று இந்திய நாகரிகம்னு சொல்கிறாங்க. அதை எதை வச்சுன்னு சொல்கிறாங்கன்னா மொஹஞ்சதாரோ ஹரப்பா ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் திராவிட நாகரிகம் பழமையான நாகரிகங்களில் ஒன்று அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திராவிடர்கள் பேசிய மொழி தான் திராவிடர் மொழின்னு சொல்கிறாங்க. திராவிடர்கள் பேசிய மொழி தான் திராவிட மொழின்னு சொல்கிறாங்க. திராவிடம் என்ற சொல்லை முதல்ல யூஸ் பண்ணவர் யார், இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்பாங்க, குமரிலப்பட்டர். இப்போ இங்கேயே பாருங்கள், குமரிலப்பட்டர் ஒருத்தர் வந்துட்டாருங்களா, அகத்தியலிங்கம் பார்த்தோமா. இப்போ ஈராஸ் பாதிரியார் வந்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவன் மொழிகளை பற்றி என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களோ அது ரொம்ப முக்கியம். அது என்ன ஆகும்னா நமக்கு ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க, எல்லா ஆசிரியருமே கலந்து நம்ம அவங்கவுங்க சொன்ன பாயிண்ட் ஞாபகம் இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும்.
ஈராஸ் பாதிரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழில் இருந்து தான் வந்து திராவிடான்ற சொல் வந்ததாக வந்து அவர் முன்வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு தமிழ்ன்றிருக்கு, அப்புறம் தமிழான் மாறி இருக்குது, அப்புறம் தமிழா மாறி இருக்குது, ட்ரமிழா மாறி இருக்குது, ட்ரமிழான் மாறி திராவிடான் மாறி திராவிடான் மாறி இருக்கிறதா வந்து ஈராஸ் பாதிரியார் அவர்கள் சொல்கிறாரு. இந்த சேஞ்சஸ் வந்து ஈராஸ் பாதிரியார். அடுத்து மொழி ஆய்வு. மொழி ஆய்வு வந்து செஞ்சுருக்காங்க. மொழி ஆய்வு வந்து செஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம் இருக்குல்ல, அது வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்தது. அதாவது தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தான் உருவானது. இது வந்து எப்போ இந்த முன்வைக்கப்பட்டதுன்னா 18ஆம் நூற்றாண்டுலே. இதை நோட் பண்ணிக்கோங்க. வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்திலாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழி தான் மூலமொழின்னு வந்து அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் என அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணியிருக்காரு, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணியிருக்காருனா, வடமொழியை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணி வடமொழி வந்து ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதுன்னு சொன்னவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் நோட் பண்ணணும். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வந்து வடமொழியை ஆராய்ந்து பார்த்து ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது தான் வந்து வடமொழின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பேராசிரியர் 1816 பேராசிரியர் பாப் ராஸ் கிரீம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மொழி சார்ந்த பல ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க. இவங்க குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை. மொழி சார்ந்த பல ஆய்வுகளை நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. 1816 பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரீம் அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மொழி சார்ந்த ஆய்வுகளை வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிரான்சிஸ் எல்லிஸ். இதை நோட் பண்ணணும், ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காரு, பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் வந்து ஒரே மொழி குடும்பன்ற மாதிரி வரையறுத்திருக்காரு. பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஒரே இனம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அது எல்லாமே ஒரே குடும்பம்னு சொல்லியிருக்காரு. ஈஸியாக ஞாபகம் வச்சுலாம், பக்கத்து ஸ்டேட் தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே வந்து தென்னிந்திய மொழின்னு வந்து பெயரிட்டிருப்பார், ஓகேங்களா. தென்னிந்த மொழிகள்னு பெயரிட்டவர் வந்து பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்து வந்து பாருங்கள், மால்தோ, தோடா, கோண்டி முதலியன மொழிகள் பற்றி ஆய்வு செய்தது வந்து ஹோக்கன், ஓகேங்களா. இதுக்கு தமிழியன்னு பேரும் இட்டிருக்காரு. இந்த கொஷின் கேட்கும், ஓகேங்களா. ஒவ்வொரு அறிஞர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றது கொஷின் அரைஸ் ஆகும். அதனால் ஒவ்வொரு மொழியியல் அறிஞர்கள் வராங்களா, அவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மால்தோ, தோடா, கோண்டி முதலியான மொழிகளும் வந்து என்ன மொழிகள், தமிழ் மொழிகள் தான் வந்து தமிழ் இனத்தோடு சேர்ந்ததுன்னு சொல்கிறாரு. அது தமிழியன்னும் பேரும் வச்சுருக்காரு. இந்த கருத்தை வந்து இந்த ஒப்பீனியனை வந்து ஏற்றுக்கிறாரு மேக்ஸ் முல்லரும், ஓகேங்களா. ஹோக்கனோட கருத்தும் வந்து இவர் ஏற்றுக்கிறாரு. அடுத்து பாருங்கள், 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இதை நோட் பண்ணுங்கள், இது நூல் மட்டும் கேட்பாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர்னு கேட்பாங்க டைரெக்டாகவே, ஓகேங்களா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து கால்டுவெல். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை. ஆரிய மொழிகள்னால் என்ன, சமஸ்கிருதம், வடமொழி அது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு வந்து சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா கால்டுவெல். அவர் எழுதிய திராவிடம் ஒப்பிலக்கண நூலில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை நோட் பண்ணிக்கோங்க, அது முக்கியமான ஒன்று. கால்டுவெலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபில் இருக்கிற நிறைய பேர் வந்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்தை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழின்னு மூணாக பிரிக்கிறாங்க. மொத்தமாக வந்து ஒரு 28 மொழிகள் இருக்குது. இப்போது இதை ஃபஸ்ட்டு வந்து 24 மொழி இருந்தது, புதுசாக ஒரு 4 மொழிகள் ஆட் ஆகி மொத்தமாக இப்போது 28 மொழிகள் இருக்குது. வாங்க பார்க்கலாம், ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 மொழிகள் இருக்கும், இதில் 12 மொழிகள் இருக்கும், இதில் 3 மொழிகள் இருக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 24 மொழிகள் தான் திராவிட மொழிகள் ஃபஸ்ட்டு இருந்தது. தமிழ், மலையாளம், கன்னடம், குடுகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இது எல்லாமே வந்து தென் திராவிடம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, தென் திராவிடம்னா தமிழ் அந்த சைடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், மலையாளம், கன்னடம் அது வந்துடும். தென் திராவிடாவே தமிழ், மலையாளம், கன்னடம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தெலுங்கு மட்டும் நடு திராவிடத்தில் போயிடுச்சு, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. குடுகு நம்ம தென்னிந்திய சைடில் என்ன யூஸ் பண்ணுவோம், தண்ணி எடுக்க குடம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பக்கம் செடியெல்லாம் நல்லா துளிரிட்டு வளரும். நம்ம அம்மாவெல்லாம் கிராமத்தில் ஆத்தான்னு கூப்பிடுவோம், அவங்க தோடு அணிஞ்சிருப்பாங்க.
டிவி நம்ம சைட்லாம் அந்த காலத்தில் வந்து பொதிகை சேனல்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு எப்படி கேட்கும், கொரன்னு கேட்கும். நம்ம நாட்டு ஆண்கள் எல்லாமே கருப்பாக இருக்கிறது அழகு, அதான் இருள் கலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஷார்ட்கட், உங்களுக்கு மைண்டில் நிறுத்த முடிஞ்சால் நிறுத்திக்கோங்க. ஓகேங்களா? தமிழ், மலையாளம், கன்னடம் இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கலாம். குடம் யூஸ் பண்ணுவோம் அந்த சைடு. இங்கே செடி கொடிகள்லாம் துளிர் விட்டு அழகாக இருக்கும் தென் திராவிடத்தில். ஆத்தான்னு கூடுவோம் அம்மாவை. அதுன்னு வந்து அவங்க தோடு யூஸ் பண்ணுவாங்க. டிவி வந்து அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் யூஸ் பண்ண சின்ன அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து போட்டாவே கொரன்னு சவுண்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பொதிகை சேனலே ஓப்பன் ஆகும். இருள் கலரில் இருப்பாங்க இங்கே இருக்கிற ஆண்கள்லாம், ஆனாலும் அது அழகு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இந்த மொழிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம அந்த தென் திராவிடத்துக்கு சொன்ன இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வரும். பொருந்தாதது சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், நடு திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குக்காரங்க என்ன பண்ணுவாங்க, காரம் சாரமாக சாப்பிடுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கத்தி பேசுவாங்க. தெரியல அவங்க எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான். அப்போ கூவினா கூவி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கோண்டான்னு இருக்கா, போண்டா சாப்பிடுவாங்க. தென் வந்து அவங்க மகர சங்கராந்தி பொங்கல் சைட்லாம் வந்து கோலம் இட்டு கொண்டாடுவாங்க. அவங்க டாக்லாம் வளர்க்குவாங்க. நாய்க்குன்னு இருக்குல்ல, டாக் வளர்ப்பாங்க. பொங்கோனா பொங்கல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க மண்டபத்தெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வச்சா என்ன பண்ணுவாங்க, கறி தான் நிறைய காரசாரமாக சாப்பிடுவாங்க, பஜ்ஜி சாப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய கதை சொல்லலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோண்டி, கோயா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஆயா, கோண்டினா ஆயா. ஓகேங்களா? நம்ம தெலுங்கு யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாட்டியை வந்து ஆயான்னு கூப்பிடுவாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா? சின்ன ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சு நடு திராவிடத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன சின்ன ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான். ஏன்னா இத்தனை மொழிகள் வந்து பொருந்தாதில் கேட்டாங்கன்னா நமக்கு சட்டைனா என்ன வரும், ஞாபகம் வராது. ஓகேங்களா? வட திராவிடம் வந்து குருக், மால்தோ, பிராக்யூ. இதுக்கு எப்படி நீ வந்து ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு மாலை போட்டு பிரார்த்தனை செய். ஏதாவது ஃபஸ்ட்டு மட்டும் குருக்கு மாலை இட்டு பிரார்த்தனை செய், படிப்பு வரணும்னா. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவுக்கு அர்ச்சனையாக வடை தரணும்னு ஞாபகம் வச்சுங்க. வடை மீன்ஸ் வட திராவிடம். ஓகேங்களா? காமெடியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷினில் பார்க்கும்போது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? குருவுக்கு மாலை இட்டு பிரார்த்தனை செய், குருக் மால்தோ பிராக்யூ. ஓகேங்களா? இது வட திராவிடம். அவருக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வடை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. குருக்கு தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். இந்த மொழிகள்லாம் வந்து சின்ன இது மாதிரி ஸ்டோரி எதனா ஞாபகம் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இது முக்கியமான ஒன்று. அதுக்காக தான் வந்து சின்ன ஷார்ட்கட் சொன்னேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், திராவிட மொழிகள் மொத்தம் 8. இப்போது புதுசாக வந்து எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகன்னு 4 மொழிகள் ஆட் ஆகி 28 மொழிகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி 24 மொழிகள் பட்டியலில் இருக்கிறது மட்டும். அடுத்து திராவிட மொழிகளின் பொது பண்புகள். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல், அடிச்சொல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொது பண்புகள். தமிழில் இருக்கக்கூடிய பொது பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல், அடிச்சொல். இதில் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொன்னவர் வந்து கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கும் உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் சொன்னவர் கால்டுவெல். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. இங்கே அடிச்சொல் திராவிட மொழிகள் கொடுத்துருப்பாங்க. கண்ணுன்னு வர்றது வந்து தமிழ், கண்ணு அப்படின்னு கூப்பிட்டா மலையாளம், கன்னடம். சின்ன இன்னு யூஸ் பண்ணால் தெலுங்கு, குடுகு மொழியில் யூஸ் பண்ணுறது. கண் அப்படின்னு யூஸ் பண்ணால் குறுக், கண் குறுக் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கென், பர்ஜி, கொன், தோடா இதெல்லாம் வந்து கண்ணோட பெயர்கள். அது யூஸ் பண்ணுற மொழிகள் இது. ஓகேங்களா? அடுத்து திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்கள். 3ன்னு சொன்னால் தமிழ், 3ன்னு சொன்னால் மலையாளம், 3 சொன்னால் தெலுங்கு, 3 சொன்னால் கன்னடம், 3 சொன்னால் துளு. ஓகேங்களா? இதை 1 or 2 டைம்ஸ் படிச்சிங்கனாவே இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து குரில் நெடில் வேறுபாடு. குரில் நெடில் வேறுபாடுனா அடினா குரில், ஆடினா நெடில், வலினா குரில், வாலினா நெடில். இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல குரில் நெடில், அதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து
பால் பாகுபாடு வந்து இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில மொழிகள்லாம் வந்து பால் பாகுபாடு இருக்காது. அக்ரிணையெல்லாம் கூட ஒரு சிலருக்கு பால் பாகுபாடு இருக்குது ஒரு சில மொழிகளில். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆண் பால், உயர்திணை அக்ரிணை 2 தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலர்பால், பலவின் பால்னு இது போல தான் இருக்கும். சில மொழிகளில் வந்து அக்ரிணை பொருள்களுக்கு கூட பால் பாகுபாடு இருக்குது. இங்கே பாருங்கள், கை விரல்கள் வந்து பெண் பால்னும் கால் விரல்கள் ஆண் பால்னுன்ற மாதிரி வேறுபடுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மை வந்து காண முடிகிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க, போதுமானது. இதெல்லாம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய அந்த மொழிகளில் என்னென்ன சொல் வளங்கள் இருக்குது, தமிழில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, மற்ற மொழிகளை கம்பேர் பண்ண போதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வினைச்சொற்கள். வினைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியில் வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல் காலத்தை மட்டும்தான் காட்டும். ஆனால் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வந்து காட்டாது. திராவிட மொழிகள் வந்து வினைச்சொல் வந்து தெளிவாக காட்டும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வந்தான், இது உயர்திணை ஆண்பால். வந்தான் யார் காட்டுது? அவங்க உயர்திணை. ஒரு ஆண் என்பது உயர்திணை, அவங்க ஆண்பால். தெளிவாக காட்டுதா? இதற்கு மாறாக மலையாள மொழி என்ன பண்ணுதுன்னா அம்மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும். மலையாள மொழியில் அது காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா. இங்கிலீஷ்லேயும் கிடையாது. ஆனால் தமிழில் வந்து தெளிவாக வந்து பால் பாகுபாடு, உயர்திணை அக்ரிணை பாகுபாடுலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட மொழி தான் வந்து பழமையான மொழி, அதுக்கு இலக்கண சான்றுகளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட். இதை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கொஷின் அரைசஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தமிழில் சங்க இலக்கியம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கிமு. ஓகேங்களா. பொது ஆண்டுக்கு முன்னுனா கிமு 2ஆம் நூற்றாண்டிலே உருவானது. கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி. பொது ஆண்டுனா கிபி, பொது ஆண்டுக்கு முன்னா கிமு. ஓகேங்களா. அதை கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்துவர் பிறந்த பின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ வந்து இந்த புக்கில் புதுசாக வந்து பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின்னுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது காலம் பார்த்திங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 2ஆம் நூற்றாண்டு கிபி. ஓகேங்களா. இதுவே வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு. தமிழ் இலக்கிய வரலாறு சான்று வந்து சொல்லுது. மூவா அவர்களுடையது இதை பற்றினது, இந்த காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கிய வரலாறு வந்து சொல்லுது. அது சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்கு, தமிழ் இலக்கிய வரலாறு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்தில் வந்து இலக்கியத்துக்கு வந்து கவிராஜ மார்க்கம் அது எப்போ தோன்றியதுன்னா பொது ஆண்டுக்கு முன் 9ஆம் நூற்றாண்டு கிபியில் தான் தோன்றிருக்கு. தென் வந்து கவிராஜ மார்க்கம் இலக்கணத்துலேயும் வந்து 9ஆம் நூற்றாண்டு தான். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், சேவை சண்முகம் அதிலிருந்து எடுத்திருக்காங்க. தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதம், அது 11ஆம் நூற்றாண்டு. எல்லாமே கிபி. ஆந்திரா பாஷா பூஷணம் இது இலக்கண சான்று, இது 12ஆம் நூற்றாண்டு. எல்லாமே வந்து கிபியில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் தான் வந்து கிமுல வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ பழமையான நூலுக்கு வந்து அது ஒரு சான்று, பழமையானது தமிழ் மொழின்றது அது ஒரு சான்று கொடுத்துருக்காங்க. மலையாளத்தில் வந்து இலக்கியத்துக்கு ராமசரிதம் இது கிபி 12ஆம் நூற்றாண்டு வந்தது. லீலா திலகம் வந்து இலக்கணத்திற்கு காலம் கிபி 15ஆம் நூற்றாண்டு. இது மலையாள இலக்கிய வரலாறு, இதுவும் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கு. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயும் இலக்கணம் தோன்றிய காலங்களை வைத்து பார்க்கும்பொழுது தமிழ் வந்து மூத்த மொழி, பழமையான மொழி, வளமை மிக்க மொழி இப்படிலாம் வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா. திராவிட ஒழுங்கலில் வந்து சொல் ஒற்றுமை இருக்குது. இது நீங்கள் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா படித்து பாருங்கள். தமிழின் தனித்தன்மைகள் தொன்மையும் இலக்கண வளமும் இலக்கிய வளமும் கொண்டுள்ளது. ஓகேங்களா. அதேமாரி தமிழ் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் பேசுகிறாங்கன்றது ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் இடம்பெற்றுள்ளது. தமிழ் எந்த நாட்டின் பணத்தாள்களில் இடம்பெற்றுள்ளதுன்னு கொஷின் அரைஸ் ஆகும். மொரீஷியஸ், இலங்கை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழை பற்றின ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அது என்னென்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து தமிழ் தனித்து இயங்கும் தன்மை கொண்டுள்ளது, பிற மொழி தாக்கம் குறைவாக இருக்கான் தமிழ் மொழியில். தமிழ் மொழி வந்து திராவிட மொழிகளின் தாய்மொழி. ஓகேங்களா. திராவிட மொழிகள் என்னென்ன? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அது எல்லாத்துக்குமே தாய்மொழியாக இருக்கிறது தமிழ். சொல்வளமும் சொல்லாட்சியும் மிக்கது தமிழ் மொழி. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகள் தமிழ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழின் பல அடிச்சொற்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சுட்டு பெயர்கள், மூடு பெயர்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒப்பியல் ஆய்வுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. இது போல் பண்புகள்லாம் வந்து தமிழ் மொழியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
தமிழ்மொழி மூல திராவிட மொழிகளின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பன்மை கொண்டதாகவும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தமிழ்மொழி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்மொழி அதாவது பழமையான மொழி, திராவிட மொழி, வளமை மிக்க மொழி, சொல்வளம் மிக்கது, காலத்திற்கு ஏற்ப மாறுபடக்கூடியதுன்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை வந்து பெருமையாக இதில் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓவியம்ன்ற செய்யுள் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் வந்து ஆசிரியர். நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. எப்பயும் போல் நம்ம நூலாசிரியர் பார்த்துட்டு வந்துடலாம். ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழ் ஓவியம். ஓகேங்களா? நமக்கு கொடுத்துருக்குது வந்து தமிழ் ஓவியம், ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியது. இக்கவிதை குறித்து கவிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கொடுத்துருக்கிற கவிதையை பற்றி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. அப்படித்தான் பாடலும்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் சொன்னவர் வந்து ஈரோடு தமிழன்பன் அவர்கள். ஓகேங்களா? தமிழோவியம்ன்ற கவிதையை பற்றி, அந்த பாடலை பற்றி ஈரோடு தமிழன்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லைன்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் பார்த்தீங்கன்னா புது கவிதைன்னு பல வடிவங்களில் வந்து படைப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கு இது போல் புது புது கவிதை வடிவங்களை வந்து தந்திருக்காரு ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவா என்ற கவிதை நூலுக்கு 2004 வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. முக்கியமான நான் நூல்வெளிகள்லாம் வந்து இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க, இந்த பாயிண்ட் முக்கியம்னு நான் சொல்லவே மாட்டேன். நூல்வெளியில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படித்தே தான் ஆகணும். ஓகேங்களா? வணக்கம் வள்ளுவா என்ற கவிதை நூலுக்கு வந்து 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. தமிழன்பன் கவிதைகள் அதுக்கு வந்து தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்காரு. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசு, தாத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்க வள்ளுவா 2004 2000 ஆண்டில் தான் வந்து திருவள்ளுவர் சிலை கூட கன்னியாகுமரியில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2000 ஆண்டு வருது. அப்போ வணக்கம் வள்ளுவா கவிதை நூலுக்கு 2004 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவரோட நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம்னு பல மொழிகளை வந்து மொழிபெயர்ச்சிருக்காங்க. இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் அந்த மொழிகள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. வேறு மொழி மாற்றி கொடுப்பாங்க, மராத்தி இதில் எல்லாம் ஃப்ரெஞ்சு இது மாதிரிலாம் கொடுப்பாங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம். அடுத்து தெரிந்து கொள்வோம் பார்த்துடலாம். இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இது பிங்கள நிகண்டு. பிங்க் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமைனா என்ன? ஓகேங்களா? இனிமையாக ஒரு வண்ணத்தை பார்த்தா நமக்கு வந்து நார்மலாக ஒரு சந்தோஷம் வரணும். அப்போ அந்த வண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிங்க் கலர். பார்க்கும்போது குழந்தை பிறந்திருக்கும் போது கை ஒரு பிங்க் கலரில் இருக்கும், அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு இனிமையாக சந்தோஷமாக இருக்குல்ல. அப்போது இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும்னா பிங்கல நிகண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் யாமறிந்த யாம் கண்டன் ஸ்டார்ட் ஆனால் பாரதியார். ஓகேங்களா? உலக தாய்மொழி நாள் வந்து பிப்ரவரி 21, உலக ஈர நாள் வந்து பிப்ரவரி 2. தாய்மொழி நாள் 21, ஈர நாள் 2. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இந்த நாடுகள் ரொம்ப முக்கியம். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து பாடலுக்குள்ளே நம்ம போகலாம். இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க. பகுபத உறுப்பிலக்கணம்லாம் நமக்கு எக்ஸாமில் வராது. இது 9th ஸ்டாண்டர்டுக்கு அவங்க எக்ஸாமில் கேட்பாங்க, அதனால் கொடுத்துருக்காங்க. எத்தனை விட்டு அடுக்கு தொடர்கள் இது ஒரு இலக்கண குறிப்பு வரும். அதாவது 2 முறை 3 முறை 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். அதில் பிரித்தால் பொருள் தந்தா அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தரலனா இரட்டைக்கிளவி 2 டைம் மட்டும்தான் வரும். அடுக்கு தொடர் வந்து 4 முறை வரைக்கும் வரும். ஏந்தி வினையச்சம் ஈ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஈ சவுண்ட்லேயும் ஊ சவுண்ட்லேயும் முடிஞ்சால் அது வினையச்சம். ஆ சவுண்டில் முடிஞ்சால் பெயரச்சம்னு நான் லெசன் நடத்தும் போது ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காலமும் ஒரே வந்தால் அது முற்றுமை. இரவும் பகலும் அப்படி வந்தால் எண்ணுமை. இரவு பகல் இல்லாமல் வந்துச்சுன்னா அது உண்மை மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை. மறைந்து வந்தால் உண்மை தொகை. வெளிப்படுமாறு வந்தால் எண்ணுமை. ஒரே ஒரு வந்திருந்தால் முற்றுமை. ஓகேங்களா? அடுத்து வந்து பாடல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓவியம் தமிழ் பற்றினது தான். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே. காலம் பிறக்கும் இதில் நான் இம்பார்ட்டன்ட் லைன் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ஃபஸ்ட் 2 லைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏனி விருட்டன கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். அடுத்து
குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். அடுத்து சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. நான் சொன்ன இந்த 8 லைனும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழின் பெருமையை பற்றிய பாடல் தான் இது. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பது தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அகம் புறம், அகநானூறு புறநானூறு இலக்கியங்கள் இலக்கணங்கள் நிறைந்தது, நிகரில்லா காப்பிய பூவனங்கள் தொல்காப்பியம், மகாபாரதம், அதுக்கப்புறம் மணிமேகலை, சிலப்பதிகாரம், இது போல் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க. நெஞ்சை நடத்தட்டும் ஊர்வலங்கள், அதுக்கப்புறம் ஏனி விருட்டன கேட்டு வரும், நீதி ஏந்தி தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும். குரல் பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழில் இருக்கக்கூடிய நூல்கள் பற்றி, தமிழை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விடு தூது, இது ஒரு செய்யுள் மாதிரி தான், கவிதை பேழை. ஓகேங்களா? இது என்ன டாபிக்? தமிழ் விடு தூது. நம்ம நூலாசிரியர் பார்த்துட்டு வந்துடலாம். தூது கொடுத்துருக்காங்க, நூல்வெளி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்னும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? 96 வகை நூல்கள் இருக்கும் சிற்றிலக்கியங்களில். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96. அதில் தூதும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தூதை வந்து வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க. இது லாஸ்ட் இயர் குரூப் 2வா இல்லை போன வருஷம் குரூப் 2வா தெரில, கேட்டிருந்தாங்க இந்த கொஷின். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பதும் ஒன்று. வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம். ஓகேங்களா? இதுவே வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம்னா வந்து தூது. ஓகேங்களா? வாய்மொழி இலக்கியம், அதாவது வாய்மொழி இலக்கியம்னு கேட்டாங்கன்னா அது நாட்டுப்புற பாடலில் வந்துடும். ஓகேங்களா? வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நாட்டுப்புற பாடலில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது ஒன்றுன்னு சொல்லியாச்சு. இது வாயில் இலக்கியம் இல்லைனா சந்தி இலக்கியம்னு சொல்கிறாங்க. இதில் தலைவன் தலைவருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்துரு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக என்ன பண்ணுவாங்க? மாலையை வாங்கி வருமாறு, அதாவது தூது விடுவாங்க. தூது விடுறதுக்கான ஒரு சில பொருள்லாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த பொருள் மூலயமா வந்து தூது விட்டு மாலையை எடுத்து வருமாறு தூது விடுவது தான் சொல்கிறாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டி ஈராக தூது விடுவது தான் கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. இங்கே தமிழையே தூது விட்டுருக்காங்க. யார் தூது விட்டுறதுன்னு கேட்டாங்கன்னா, மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியே தூது விடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை பற்றி இந்த நூல் சொல்லுது. இந்நூலை வந்து பார்த்திங்கன்னா 1930 உவேசா அவர்கள் பதிப்பிச்சிருக்காங்க. ஆசிரியர் வந்து யாருன்னு தெரில, ஆனால் பதிப்பிச்சது வந்து உவேசா. தமிழ் விடு தூது நூலை வந்து பதிப்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க. உவேசா அவர்கள் 1930. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க. காதல் கொண்ட தலைவி இல்லைனா தலைவன் யாராக இருக்கலாம், ஒருவர் மற்றொரு மீது செலுத்தும் அன்பை புலப்படுத்துமாறு அன்னம் முதல் வண்டி ஈராக அதில் எதனா ஒரு பொருளை யூஸ் பண்ணி தூது விடுவாங்க. இங்கே மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் என்ன பண்ணுறா? தமிழையே தூது விடுறா. இந்த நூல் வந்து 268 கன்னிகளை கொண்டிருக்கு. இதனோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. 1930 வந்து உவேசா என்ன பண்ணியிருக்காரு? இந்த நூலை வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதில் இலக்கண குறிப்பு பார்க்கலாம். முத்திக்கனி உருவகம், தெல்லமுது பண்பு தொகை, குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், நா என்பது ஒரு எத்து ஒரு மொழி, செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை, சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், சிந்தா, குற்றமில்லா, இது மேலே கால் வாங்கின மாதிரி வந்துச்சுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலனா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். சீர்பெற்ற செல்வம்னு வந்து தமிழ் விடு தூது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி, பல தூது வாயில்களை அறிந்திருப்போம். நம்ம இப்போது தமிழையே வந்து இங்கே தூதாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் சொல்லியிருப்பாங்க. நம்ம பாடலின் பொருளை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் பார்ப்போம். குரம், பல்லு அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள். 3 இனம் எதை சொல்கிறாங்கன்னா துறை, தாழிசை, விருத்தம். திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணினா சிதறாத மணி. அடுத்து பாருங்கள். சிந்துனா ஒரு வகை இசைப்பாடல். சிந்துனா ஒரு வகை இசைப்பாடல். முக்குணங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்துவம்னா அமைதி, மேன்மையை சுட்டும் குணம். ராசசம்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணமா. தாமசம்னா
சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். 3 குணங்கள் என்னென்ன? சத்துவம்னா அமைதி, மேன்மையை குறிப்பது. ராசசம்னா போர், தீவிரமான செயல்களை குறிப்பது. தாமசம்னா சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிப்பது. 10 குணங்கள் வந்து செறிவு, சமநிலை முதலியான 10 குணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்ணங்கள் 5. என்னென்ன வண்ணங்கள் இருக்குது? வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள். வண்ணம் 100னா குறில், அகவல், தூங்கலோசைன்னு 100 வண்ணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. 9 சுவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாடலில் வரும், அதனால தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. பாடலின் பொருள் என்னென்னா இயல், இசை, நாடகம் இந்த 3மே இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது தமிழ். ஓகேங்களா? இதில் தமிழிசை, துறை, விருத்தம்னு இந்த 3 இனங்களையும் நீ பெற்றிருக்காய் தமிழே. ஓகேங்களா? தமிழ் பெற்றிருக்காமா. அடுத்து பாவின் திறம் வந்து அனைத்தும் கைவரப்பெற்று சிந்தாமணியாக திகழ்கின்றாய். சிந்தாமணியாக திகழ்வது வந்து தமிழ் தான். தமிழை பற்றி தான் சொல்கிறாங்க. வானத்தில் வசிக்கும் தேவர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க? 3 குணங்கள் தான் பெற்றிருக்காங்க. ஆனால் நீ 10 குணங்களை வந்து பெற்றிருக்கிறாய். அந்த 10 குணங்கள் என்னென்னா செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உயிர்த்தலில் பெருண்மை, காந்தம், வலி, சமாதின்னு அந்த 10 குணங்களையும் நீ பெற்றிருக்காய். ஏன்னா தேவர்களே 3 குணங்கள் பெற்றிருக்க, தமிழே நீ 10 குணங்களை பெற்றிருக்கிறாய். மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் 5, ஆனால் உன்னிடம் இருப்பது 100 வண்ணங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் பாடலில் சொல்லியிருப்பாங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட வண்ணம் வந்து 5, ஆனால் உங்ககிட்ட 100 வண்ணங்கள் இருக்குன்னு தமிழை பற்றி சொல்கிறாங்க. நாவின் மீது பொருந்தும் சுவையோ 6, ஆனால் நீ 9 சுவைகளை பெற்றுள்ளாய். அழகுக்கே அழகுன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பாட்டை வந்து பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. நான் ஓரலாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக புரியும். கண்ணினா 2 அடிகளில் பாடப்படுவது கண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள். எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் வந்து என்னது? கண்ணி. இப்போ பாடல் எப்படி பார்க்கலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குதுன்னு சொல்லிட்டு எதுகையில் வரும். ஓகேங்களா? 2வது எழுத்து எல்லாமே ஒன்றி வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. தித்திக்கும், முத்திக்கும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? உண்ண, விண்ணப்பம். குரம், உறவு. அடுத்து வந்து, சிந்து, முற்றும், குற்றம். ஆக்கிய, நோக்கிய. ஊனரசம், ஆன நவரசம். அழியா, ஒடியா. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 எழுத்தையும் பாருங்கள். 2 மேலே இருக்கிறது, கீழே இருக்கிற அடி 2 அடியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். அப்படி வந்தாலே தமிழ் வீடு தூதுன்னு நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் முக்கியமாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய லைன் வந்து இந்த லைன். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. இதுவும் லாஸ்ட் 2 லைனும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தமிழ் வீடு தூது. ஏன்னா ஆசிரியர் வந்து தெரியாது, ஆசிரியர் பேர் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த நூல் யாருன்னு தான் கேட்பாங்க. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நூலின் பெயர் தான் கேட்பாங்க. தமிழ் வீடு தூது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பு கேள் மண்ணில் குரம் பல்லு. ஓகேங்களா? இதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு புரியும். படித்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவானே. ஓகேங்களா? அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒழியா வனப்பு உண்டோ. இந்த பாடல் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டு ஷார்ட்கட்டில் வந்து எதுகைன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுகை வரியில் வரும் அப்படின்ட்டு எதுகையில் வரும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாடல் வரும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். தமிழ் வீடு தூது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 லைனுமே செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய 2வது எழுத்து ஒரே மாதிரி ஒன்றிருந்து உங்களுக்கு வேறு எதுவும் தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தமிழ் வீடு தூது சூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு முறை ரீட் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் புக்கை படிக்கும்போது ரீட் பண்ணி விடுங்க. நான் சொன்ன லைன் வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் 268 கன்னிகள் இருக்குது இந்த தமிழ் வீடு தூதில். இதில் கன்னிகளும் கேட்பாங்க கொஷின். தமிழ் வீடு தூதில் எத்தனை கன்னிகள் இருக்குதுன்னு கேட்பாங்க. 268 கன்னிகள். அதுக்கப்புறம் தூது வந்து வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம், அதை பற்றி கேட்பாங்க கொஷின். அடுத்து புக் பேக்கில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவியோகி சுத்தானந்த பாரதியார் காதலிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும். இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. காதலிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப தொளிரும் திருவடையும் பொன்முடி சூளாமணியும். இதில் பாருங்கள், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி, ஐம்பெருங்காப்பியங்கள், திருக்குறள் எல்லாத்தையும் பற்றி கொடுத்துருக்காங்க. இதோட ஆசிரியர் வந்து கவிமணி சுத்தானந்த பாரதியார். அடுத்து
வளரும் செல்வம்னு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு எல்லாமே படிச்சுட்ருக்க வேணாம், இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து வேர்ட் தமிழ் வேர்டு இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்க. சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ப்ரௌசர்னா உளவி, கிராப்னா செதுக்கி, கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி, சைபர் போஸ்னா இணையவெளி, சர்வர்னா வையக விரிவுவலை, ஃபோல்டர்னா உரை, லேப்டாப்னா மடிக்கணினி. இதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவை பெயர்கள், ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. முந்திரினா என்ன, ஓகேங்களா, இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எவ்வளோ அளவுகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வேறு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் சொல்கிறேன். இந்த தமிழில் பா என்றால் என்னவென்று உனக்கு தெரியும். இச்சொல் கிரேக்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பியானோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தமிழில் வந்து பானா வந்து என்னவென்று உனக்கு தெரியும். இச்சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாக இலியாத்தில் பாப்பியோனோன்னு குறிப்பிட்டிருக்காங்களாம். இந்த கொஷின் கேட்பாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். தமிழில் பான்றதுக்குல்ல, அது கிரேக்க மொழியில் பாப்பியானோன்னு சொல்லுவாங்களாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. வெண்பாவின் ஓசை வந்து என்னென்னா செப்பல் ஓசை. இது கிரேக்கத்தில் வந்து சாப்போன்னு சொல்லுவாங்க. சாப்போ, வெண்பா வடிவ பாடல்கள்லாம் வந்து சாப்போன்னு சொல்லுவாங்க. தமிழில் பானா, கிரேக்க மொழியில் பாப்பியானோ. வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசை. இதுவே வெண்பா வடிவ பாடல்கள்லாம் வந்து கிரேக்கத்தில் சாப்போன்னு சொல்லுவாங்களாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து இதை சேப்பிக் ஸ்டான்ஸான்னு சொல்லுவாங்க. சேப்பிக் ஸ்டான்ஸா. அடுத்து பாவின் சுவைகளில் ஒன்றாக இலிவரல் இருக்குது. இது வந்து துன்ப சுவையினை வந்து தமிழ் இலக்கியங்களத்தில் வந்து சுட்டி காட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாவின் சுவைகளில் வந்து ஒன்றாக இலிவரல்னு ஒன்று இருக்கும். அது வந்து துன்ப சுவையினை வந்து தமிழ் இலக்கணங்களில் சுட்டி காட்ட யூஸ் பண்ணுவாங்க. இதே கிரேக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா துன்ப சுவையுடைய பாடல்கள் வந்து இலகியான்னு சொல்லுவாங்க. இலகியா, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு படிங்க. தமிழில் என்ன சொல்கிறாங்க, கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, அதுதான் வந்து கொஷின். தமிழில் வந்து இவ்வாறு சொல்கிறாங்க, கிரேக்கத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னு கொஷின் கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள், தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாக தொடர்பு கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, வணிகம் செஞ்சாங்க அந்த காலத்தில். அடுத்து கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் வந்து சொல்லுதான். கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும்னு கிரேக்க நூல் வழிகாட்டுவதாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், இதை நோட் பண்ணிக்கோங்க. எரித்ரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் என்னும் அந்நூலின் பெயரிலேயே தமிழ் சொல் இருப்பதாக சொல்கிறாங்க. எரித்ரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ், இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல் இதுலேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ் சொல் வளத்தை பற்றி தான், ஜஸ்ட் இது ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், நீங்கள் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த பேராகிராஃப் நோட் பண்ணிக்கோங்க. எரிதிரை என்பது தான் அது கடலை சார்ந்த பெரிய புலம். எரிதிரைனா கடலை சார்ந்த பெரிய புலம்னு மீனிங் இருக்குது. அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. லாஸ்ட் பேராகிராஃப் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. இது பிற மொழிகளுக்கு கொண்டு சொல்ல வேண்டும். இதுவும் நம் தமிழ் மொழி நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத பணியாகும். இதில் வந்து கொஷின் அவ்வளோ அரைஸ் ஆகாது. நான் சொன்ன பாயிண்ட்ஸில் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதுலேருந்து கொஷின் கேட்டாலும் கேட்கலாம். ஓகேங்களா. தமிழில் என்ன சொல்கிறாங்க, அது கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் தமிழ் எண்கள் பார்த்துக்கோங்க. இது எப்படியும் ஒரு கொஷின் கேட்டுருவாங்க, இல்லை ஒரு பொறுத்துக்க கேட்டுருவாங்க. அடுத்து தொடர் இலக்கணம். தொடர் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா எழுவாய், பயனிலை, அதுக்கப்புறமா வந்து செயல்படு பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை, இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. நாம் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தொடர் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா வந்து எழுவாய், பயனிலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தன்வினை, பிறவினை, இதை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு நான் வந்து ஃபாஸ்ட்டாகவே ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. எட்வர்டு வந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்வர்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல், வந்தான் என்பது வினைச்சொல். இவ்வாறு பெயர் சொல்லை குறிப்பது தான் வந்து எழுவாய்னு சொல்கிறாங்க, சிம்பிளாக. ஓகேங்களா. நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எட்வர்டு வந்தான். இதில் வந்து எட்வர்டுன்றது வந்து பெயர்ச்சொல், வந்தான் என்பது வினைச்சொல். பெயர்ச்சொல் வந்து எட்வர்டு. இதில் வந்து எழுவாய் வந்து பெயர் சொல்லை குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்து கனகாம்பரம் பூத்தது. இதில் வந்து பூத்ததுன்றது வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல். ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்காங்களா, இது வந்து பயனிலை. பூத்ததுன்றது வந்து வினைச்சொல், இது பயனிலையை குறிக்கும். எழுவாய் வந்து பெயர் சொல்ல குறிக்கும். அடுத்து மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்க,
பெயர் சொல் வந்து எழுவாய், பயனிலை வந்து சூடினால், மற்றொரு சொல் கனகாம்பரம் வந்து செயப்படு பொருள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மீனா வந்து எழுவாய், சூடினால் வந்து பயனிலை, கனகாம்பரம் வந்து செயப்படு பொருள். அவ்வளோதான். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? அடுத்து பேராகிராஃப் தான் பெருசு பெருசாக இருக்கும், உள்ளே இருக்கிற விஷயம் ஒன்றும் கிடையாது. அடுத்து படித்தாய். படித்தாய்ன்றது வந்து தோன்றா எழுவாய். நீ படித்தாய். இங்கே நீன்றது வந்து தோன்றவே இல்லை. அப்போ படித்தாய் என்பது எழுவாய், தோன்றா எழுவாய். நீ தோன்றதுனால தோன்றா எழுவாய். ஓகேங்களா? அடுத்து நான் வந்தேன். இது வந்து வினை பயனிலை. வினை பயனிலைனா வினைமுற்று வந்து இங்கே பயனிலையாக வந்திருக்கு, அதனால் வந்து வினை பயனிலைன்னு சொல்கிறாங்க. வினை பயனிலை. வந்தேன் என்பது வினைமுற்று, அதே இங்கே வந்து பயனிலையாக வந்திருக்கிறதுனால அது வினை பயனிலை. அடுத்து சொன்னவள் கலா. சொன்னவள் கலா பெயர் பயனிலை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வினைமுற்றில் முடிஞ்சால் வினை பயனிலை, பெயரில் முடிஞ்சால் பெயர் பயனிலை, கொஷின் மார்க்கில் முடிஞ்சால் வினா பயனிலை. ஓகேங்களா? பெயர் பயனிலை. அடுத்து விளையாடுபவன் யார். வினா சொல்ல முடிஞ்சிருக்கு, அப்போ அது வினா பயனிலை. அடுத்து ஒரு தொடர் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள்னு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை அப்படி தான் அமையும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல என்பது எழுவாயாக வரும் பயல் சொல்லுக்கு அடையாக வந்திருக்கு. இது வந்து பெயரடைன்னு சொல்கிறாங்க. ஏன் பெயரடைன்னு சொல்கிறாங்க? நூல் வந்து பெயர் சொல், அதுக்கு அடைமொழியாக வந்திருக்கிறதுனால இது பெயரடை. இதுவே வந்து மெல்ல வந்தான், மகிழ்நன் மெல்ல வந்தான். வந்தான் என்பது வினைமுற்று, வினைமுற்றுக்கு அடைமொழியாக வந்திருப்பதுனால இது வினையடைன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து தன்வினை பிறவினை கொடுத்துருக்காங்க. தன்வினை பிறவினை பாருங்கள். பந்து உருண்டது, இது தன்வினை. உருட்ட வைத்தான் பிறவினை. அதாவது அவனே அந்த விஷயத்தை செஞ்சானா தன்வினை, வேற ஒருத்தவங்கள செய்ய வச்சானா பிறவினை. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறவினைக்கு வந்து வி பி என்ற வார்த்தைகள் வந்து வரும். அதை தவிர்த்து செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளும் வருன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தன்வினை அவன் திருத்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர், இதெல்லாம் வந்து தன்வினை. அவனை திருத்த செய்தான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார், பிறக்க செய்தார். இதெல்லாம் வந்து பிறரை செய்ய வச்சாங்கன்னா அது என்னது? பிறவினை. அடுத்து செய்வினை, செயற்பாட்டு வினை கொடுத்துருக்காங்க. செய்பவரை முதன்மைப்படுத்துவது செய்வினை, செயற்படு பொருளை முதன்மைப்படுத்துவது செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? செய்பவரை முன்னிலைப்படுத்துச்சுன்னா அது செய்வினை, செயற்படு பொருளை முதன்மைப்படுத்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினைன்னு சொல்கிறாங்க. செய்வினைனா என்னன்னு பார்க்கலாம். அப்பா சொன்னார், இது வந்து செய்வினை. தோசை வைக்கப்பட்டது, இது செயற்பாட்டு வினை தொடர். அதாவது ஒரு விஷயத்தை அவங்களே செஞ்சாங்கன்னா செய்வினை. தன்வினை பிறவினை மாதிரி தான். நீங்கள் இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. படு, பட்டது, பெரு, பற்றது இது போலலாம் வந்துச்சுன்னா அது என்னது? செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? படு, பட்டது, அது பெரு, பெற்றது இதெல்லாம் வரலனா, பட்டது, பெற்றது இதுமாரி வரலனா அது வந்து என்னது? செய்வினை தொடர்னு நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாட்டு பாடப்பட்டது, இது செயற்பாட்டு வினை தொடர். பாட்டு பாடுகிறாள், இது செய்வினை தொடர். அந்த விஷயத்தை அவங்களே செய்வாங்க. படு, பட்டதெல்லாம் வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை தொடர். படு என்னும் துணை வினைச்சொல் செயற்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து வருகிறது. சொன்னா படு, உன், பெரு இதில் துணை வினைகள்லாம் எதில் வரும்? செயற்பாட்டு வினையில் வரும். அடுத்து ஆயிற்று, போயிற்று, போனது இது போலலாம் வந்தால் கூட செயற்பாட்டு வினைன்னு சொல்கிறாங்க. கோவலன் கொலை உண்டான். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. ஆள் சொல்கிறேன் பாருங்க, ஆள் வரும். ஓகேங்களா? ஆள், படு, பற்றது அதெல்லாம் வரும். வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயற்பாட்டு வினை தொடரில் வரும். அடுத்து பயன்பாட்டு தொடர்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, எதிர்மறை தொடர், செய்தி தொடர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்துல் நேற்று வந்தான், இது தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான், வேற யாரையோ வர வச்சிருக்கான், அப்போ பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள், அவ செய்கிறா, செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இதை வந்து அவளை வந்து சொல்கிறாங்க, அவள் அதை செஞ்சான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அப்போ செயற்பாட்டு வினை. ஆள், படு, பட்டது இதெல்லாம் வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை தொடர். குமரன் மழையில் நனைந்தான், உடன்பாட்டு தொடர். குமரன் மழையில் நனைவில்லை, எதிர்மறை தொடர். என் அண்ணன் நாளை வருவான், இது ஒரு செய்தி
ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. எவ்வளவு உயரமான மரம், எவ்வளவு உயரமான மரம், அந்த சிம்பிள் வந்தாவே உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? வினா தொடர். பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், இதெல்லாம் வந்து பெயர் பயனிலை தொடர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கொஷின் அரைஸ் ஆகும் இந்த பகுதியில். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. பகுபதம் பகாபதம் வந்து நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். பகுபத உறுப்புகள் வந்து 6 இருக்கும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் சொல்லிட்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கும். ஓகேங்களா, விகுதி வந்து இறுதியில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல் வந்து ஏவலாகவும் பெயர்ச்சொல் 6 வகை பெயராகவும் அமையும்னு சொல்கிறாங்க. விகுதி வந்து திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமையும் சொல்கிறாங்க. இடைநிலை வந்து பார்த்திங்கன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சந்தி வந்து பகுதியையும் பிற உறுப்புகளை இணைக்கும். பெரும்பாலும் இது என்ன வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது தான் சந்தி. சாரியை வந்து பார்த்திங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இது ரெண்டுத்துக்கும் வரும். ஓகேங்களா, சாரியை. விகாரம் வந்து தனி உறுப்பு கிடையாது. மேற் சொன்ன உறுப்பு இருக்குல்ல, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, இதில் ஏற்படும் மாற்றம்தான் வந்து விகாரம் சொல்கிறாங்க. பகுதினா கட்டளை சொல் மாதிரி வரும். விகுதினா வந்து ஃபைனலாக வரும். இது வந்து திணை, பால், எண், இடம் காட்டும். பகாபதமாக அமைவது வந்து பகுதி. இது வந்து ஏவலாகவும் அமையும் சொல்கிறாங்க. அதை கட்டளை பண்ணுற மாதிரி அமையும் சொல்கிறாங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பது இடைநிலை. சந்தி வந்து பார்த்திங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் சென்றா வரும். சாரியை வந்து பார்த்திங்கன்னா விகுதிக்கும் இடைநிலைக்கு சென்றா வரும். ஓகேங்களா, விகாரம் வந்து மேல் சொன்ன உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் தான் வந்து விகாரம் சொல்கிறாங்க. இது கொடுத்துருக்காங்கல்ல, இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது 9th ஸ்டாண்டர்டில் வந்து இது கொஷினில் கேட்பாங்க. அதனால் வந்து இவ்வளோ இதுவாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்களும் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எதுக்குன்னா யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஆ, ஊ, ஈ என்பது வினையச்ச விகுதிகள். நான் சொன்னல, ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சால் அது வினையச்சம். கா, இய, இயர் என்பது வியங்கோல் வினைமுற்றுக்கான விகுதிகள். தல் என்பது தொழிற்பெயர் விகுதி. அடுத்து வேறு இதில் இது நமக்கு இம்பார்ட்டண்ட்டு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, போதுமானது. எதிர்மறை இடைநிலை, எதிர்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, மொத்தமாக படித்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எழுத்துப்பேறு. எழுத்துப்பேறுனா என்ன? பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் ஒரு மெய்யெழுத்து தான் வந்து எழுத்துப்பேறுன்னு சொல்கிறாங்க. இத்து மட்டுமே வரும். ஓகேங்களா, எழுத்துப்பேரில் இத்து மட்டும்தான் வரும். சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு. சாரியை வர வேண்டிய இடத்துல இத்து வந்துன்னா அது எழுத்துப்பேறுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்திருக்கு பாருங்கள். சாரியை வந்து என்ன எங்கே வரணும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரணும். ஆனால் அங்கே இத்து வந்திருக்கு. அப்போ அது வந்து எழுத்துப்பேறுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தமிழ் எண்கள் வந்து போட்டு பாருங்கள். 12க்கு என்ன வரும், 13க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புக் பேக் கொடுத்துருக்காங்க. குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். ஓகேங்களா, வங்கம், நாவாயினா வங்கம், மரம்னா மானு, துறைனா தாழிசை தன்வினைக்கு, அதுக்கப்புறம் பிறவினை. தமிழ் விடுத்துவது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. இது வந்து சிற்றிலக்கியம். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. 3 இனம் இருக்கும். ஓகேங்களா, 3 இனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 வண்ணம், 10 குணம், 8 வனப்பு. காதா ஆன்சர். ஓகேங்களா, இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா எதுகை, மோனை, ஏபுன்னு எல்லாமே இருக்கும். அடுத்து 5வதுக்கான ஆன்சர் வந்து ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம். அழியா, ஒழியா, சிந்தா இது போல் வந்துச்சுன்னா தொக்கி நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம். அடுத்து வந்து இதில் இந்த பாடலை பார்த்துக்குங்க. விறகு நான் வண்டமிழே, இந்த கொஷின் இந்த பாடல் கொடுத்துட்டு கேட்பாங்க. கவிஞர் வாலி. விறகு நான் வண்டமிழே, உன்னிர் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிழே, நின்னல் விமானமானேன், சிற்றீசல் உன்னால் நான் விமானமாயிட்டேன், தருவாய் நிழல்தன் தருவாய், நிதம் என் வருவாய் என நீ வருவாய், ஒருவாய் உணவாய் உளதமிழே, ஓர்ந்தேன் நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்றே. இதுதான் கேட்பாங்க. விறகு நான் வண்டமிழே என்ற லைன் கேட்பாங்க. கவிஞர் வாலி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கிறது ஜஸ்ட் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்து இந்த பாடல் பார்த்துக்குங்க. விரிகின்ற நெடுவானில், இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ஆசிரியர் மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்து கலை சொற்கள் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஹையர் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிவை விரிவு செய்யணும்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொல் நம்ம பார்க்குறோமோ அறிவை விரிவு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உருபன்னா மார்ஃபமி, ஒலி என்ன ஃபோனோமி, ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதினா லக்சிகன், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல், மொழிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா, தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ், இது வந்து பார்த்திங்கன்னா என் சொக்கன். மாணவர்களை பார்த்தவொடனே தமிழ் ஆசிரியர் என்ன ஆகிட்டாங்க, அவங்க தமிழ் படிக்கிறத பார்த்து சுக்கி போய் விழுந்துட்டாங்க. தமிழ் அவ்வளோ தப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நடை கையேடு, தயவு செஞ்சு கைடு யூஸ் பண்ணுங்கடா, சீக்கிரம் தமிழ் கற்றுங்க அப்படின்னு வந்து டீச்சர் பசங்களை திட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் எல்லாருக்குமே தெரியும். மொழிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. ஐயர் வந்து என்ன சொல்லுவார், ஐயர் வந்து மந்திரம் சொல்லுவார் கல்யாணத்தில். மேலதாள மொழிக்கு என்ன பண்ணுவாங்க, மணமக்கள் வந்து அந்த மண மேடை இருக்குல்ல அதில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால் வந்து மொழிபெயர்ப்புனா மனவை முஸ்தபா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நாதஸ்வரம் ஊத மேலதாளங்கள் அடிக்க, தென் வந்து அந்த ஐயர் வந்து மந்திரம் சொல்ல என்ன பண்ணுவாங்க, மணவரையில் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. மணவை இருக்குல்ல, அதுக்கு தாங்க இவ்வளோ எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் வரத்துக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த நூல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க எக்ஸாமில். ஓகேங்களா? இயல் 1 முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இயல் 2 பார்க்கலாம். இதில் எதனா உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா இலக்கணத்தில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இயல் நடத்தும் போது உங்களுக்கு சேர்த்து கூட நடத்துகிறேன். போதுமானது. ஓகேங்களா? பேராகிராஃப்னு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துடாதீங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் படிங்க, போதுமானது. ஓகேங்களா? தேங்க்யூ. தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.